அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிற பொது பலனை பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னம் துலாமாக இருந்தால் இந்த பலனை பாருங்கள். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் வீடியோவில் சொல்லப்பட்டதுனால இப்போ டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்படி பார்க்குற போது இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா முக்கியமாக 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள், அப் அண்ட் டவுன், மாறுபட்ட பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்குற போது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் உங்களுடைய லக்னநாதன் யாருன்னு தெரியும், சுக்கிர பகவான். இவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல அவர் 10ஆம் இடம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். ஆக இந்த உங்களுடைய லக்னநாதன் சுக்கிரன் 10ல் இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னா இந்த மாதம் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய, செலிபிரிட்டியுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ஒரு அறிமுகம் ஆர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, தொழில் முனைவோராக வரணும், என்டர்பிரனராக வர நினைக்கிறவங்க, அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வருமானங்கள் இந்த மாதம் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய துலா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய லக்னநாதன் சுக்கிர பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல 11ஆம் இடம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். நம்ம லைஃப்பில் நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும், எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகிறது 11ஆம் இடம். ஆக இந்த மாதம் உங்களுடைய லக்னநாதன் சுக்கிரன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றது உங்களுக்கு நன்மை. குறிப்பாக உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அல்லது எதிர்பாராத நட்பு வட்டாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் செப்டம்பர் 14க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் குறிப்பாக உங்களுடைய 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லக்னத்திலே செவ்வாய் வர்றாரு. இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒரு பக்கம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி சக்ஸஸ்ஃபுல் ஆனால் கூட, இன்னொரு பக்கம் இந்த செவ்வாய் உங்களை லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறது, தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த மாதம் தலையிடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கையில் பணம், தனம், பொருள் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதனும் இருப்பாங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2 பேரும் வந்துடுவாங்க. அப்போ 12ஆம் இடம் அப்படின்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இது இருக்குது. எல்லாம் அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது, எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும். ஏற்கனவே உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிறத முயற்சி பண்ணுங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லதொரு ஏற்றம், முன்னேற்ற லாபம் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது, பயணத்தால் நன்மை உண்டு. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பெருசாக ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட் வராமல் இருக்குது, இது எல்லாமே கிளியர் ஆகிரும் இந்த மாதம் முழுவதுமே. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள், சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள்
வாங்குவதற்கான சுச்சுவேஷன் அத்தனையே இருக்குது. இந்த காலங்கள்லாம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு, அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஷேரில், ட்ரேடிங்கில், ஆன்லைன் பிஸ்னஸில், மியூச்சுவல் ஃபண்டில், அதாவது எதுலேயோ உள்ள லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். இன்னொரு பக்கம் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள், எதிரிகளால் தொல்லை, தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கேரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் குரு உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி இருக்கார். 2 மாறுபட்ட பலன்கள். உங்களுக்கு வேலை இருக்குது, பட் வேலையில் எப்பயுமே ஒரு ஃபியரிங் என்பது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் எப்போ வேலை போகுங்கிற சுச்சுவேஷன் இல்லாத சூழ்நிலை, வேலை பெர்மனண்ட் ஜாப்பாக இருந்தால் லீவை போட்ட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே வேலையில் இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் சனி பகவான் வக்ரகதியில் உங்களுக்கு இருக்கார் ஜாபில், ஸோ எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் சனி உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவசியம் இருந்த வழியாக கடன் வாங்குறதெல்லாம் யோசித்து செய்யுங்க. எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் உண்டு. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்கன்னா பார்ட்னர் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க இந்த மாதம் வருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கல, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருக்குங்கிறவங்க நடக்கும். ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் இறை வழிபாடை இன்னும் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கே சிவ தரிசனம், எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கே உள்ள பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சந்தர்ப்பம் இருக்கிறவங்களாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போங்க, துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது. பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் முக்கியம். நன்றி, வணக்கம்.